Hello students, welcome back to the social class. Class 8, Geography Chapter 5, Industries. From this lesson already we saw the first two videos. In that we have discussed about what is meant by industries. Then classification of industries. In that we have discussed about three types. First one is raw materials. And second one is size and ownership. Okay. Then secondly we have discussed about factors affecting location of industries. Then industrial system, industrial region, distribution of major industries. Okay, in this class we are going to discuss about Tata Iron and Steel Company, Jamshedpur. Okay, let's see. Before 1947 there was only one iron steel plant in the country, Tata Iron and Steel Company Limited, DISCO. It was privately owned. After independence, the government took the initiative and they set up several iron and steel plants. DISCO was started in 1907 in Sakshi, near the confluence of the river Suparnekra and the Kaugai in Jharkhand. Geographically, Jamshedpur is the most conveniently suited iron and steel center in the country. அதாவது 1947 அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்மளுடைய இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இருந்தது. ஓகேவா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கம்பெனி வந்து ரன் பண்ணுறதுல வந்து த்ரீ டைப்ஸ் பார்த்துருப்போம். ப்ரைவேட் செக்டார்ஸ் பார்த்துருப்போம், தென் கவர்மெண்ட்டில் பார்த்துருப்போம், தென் கோஆப்ரேட்டிவ் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. இப்போது இந்த டாடா அயர்ன் ஸ்டீல் கம்பெனியை வந்து பிஃபோர் 1947 வரைக்கும் யார் ரன் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைவேட் கம்பெனி தான். ஓகே, தென் அதுக்கப்புறமா தான் 1947, அதாவது நம்மளுடைய கண்ட்ரி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் இதில் ஒரு இனிஷியேட்டிவ் செட்டப்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த டிஸ்கோ எப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா 1907 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சாக்ஷி. ஸோ சாக்ஷி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. ஓகே, ஸோ பர்டிகுலராக வந்து இந்த பிளேஸுடைய ஏரியாஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சுப்பர்நேக்கரா அண்ட் த காகை, இந்த ரிவருக்கு ஓரத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம்னா அங்கே என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா லேண்ட் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, தென் வாட்டர், பவர் சப்ளை, தென் கேபிட்டல், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. அப்போது இந்த டாட்டா அண்ட் த ஸ்டீல் கம்பெனிக்கு ரொம்பவே வந்து சூட்டபிளான பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜாம்ஷெட்பூர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இங்கே வந்து இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் இருந்த பிளேஸ். ஸோ அந்த ஜாம்ஷெட்பூர் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே நிறைய வந்து ஸ்டீல் அண்டு அயன் கம்பெனி தான் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிக்சர் நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேப் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கீழே இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த லைட் ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா மேஜர் ரோட்ஸ். ஓகே, இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ரயில்வே லைன்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எங்கேருந்து எந்தெந்த பிளேஸ்க்கு நடுவில் ஸோ எந்த பைபாஸில் வந்து ஸோ இந்த கம்பெனி வந்து இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் Sakshi was chosen to the set of steel plant for the several reasons. This place was only 32 km away from Kalaimati station in the Bengal Nagpur railway lines. அதாவது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஈஸி அவைலபிளாக இருக்கக்கூடிய பிளேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாக்ஷி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏன் அந்த பிளேஸில் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இங்கே சாக்ஷிலேருந்து 30 கிலோமீட்டரில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூர் நாக்பூர் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதால ஸோ எல்லா பொருளுமே வந்து அங்கே ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் it was close to the iron ore, coal and manganese deposit as well as the Kolkata, which provide a large market. அதாவது ஸோ இதுக்கு நியரில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெங்கால் நாக்பூர் இருக்குது, ரயில்வே லைன் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான திங்ஸ் ரொம்ப அவைலபிளாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அயன் ஓர் அப்படின்றது ரொம்பவே வந்து ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒரு தாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மேங்கனீஸ் டெபாசிட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதன் மூலிமா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எடுத்து இந்த மெட்டீரியல்லேருந்து தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க அயன் அண்டு ஸ்டீல் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து என்ன வேணும் பேசிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்
Disco gets gold from Daria coalfields and the iron ore limestones, dolomites of the manganese from the Orissa and the Chhattisgarh. அதாவது ஸோ இவங்க வந்து அதிகமாக வந்து இந்த பேசிக் ப்ரைமரி மெட்டீரியல்ஸ் அதிகமாக எங்கே வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கோல் வந்து ஜாடியா கோல்ஃபீல்டை வாங்கினாங்க. தென் அயன் ஓர் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா டால்மிட், தென் மேங்கனீஸ் ஃப்ரம் த ஒரிசா அண்ட் த சத்தீஸ்கர். ஸோ இந்த பிளேஸ்ல தான் வந்து இவங்க பேசிக் சோர்ஸான இந்த அயன் ஓர் அண்ட் மேங்கனீஸ் எல்லாமே வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் the Khargai and the Subarnakhela rivers ensures the sufficient water supply. Government initiated to provide the adequate capital for its later development. அதாவது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதில் நிறைய வந்து பேசிக்காக அதுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சோர்ஸுமே கிடைச்சதால இந்த கம்பெனி வந்து ஒரு ஹை ரேட்டில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஓகேவா? தென் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைமரி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவை. தென் செகண்ட் வந்து இந்த வாட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வாட்டர் சப்ளை அப்படின்றது ரொம்ப வந்து சஃபிஷியண்ட்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது எங்கெங்கே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுபர்நேக்ரா அண்ட் தென் கார்கே ரிவர்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே வந்ததால் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் இனிஷியேட்டிவாக வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தேவையான ஃபண்டு தென் கேபிட்டல்ஸ்லாம் நிறைய கொடுத்து அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் in Jamshedpur, several other industries plants were set up after Disco. They produced chemical, locomotive parts, agricultural equipments, machinery, tin plates, cable and the wire. அதாவது இப்போ ஜாம்ஷெட்பூரில் இந்த அயன் அண்ட் த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ரொம்ப ஃபேமஸாக இல்லை. தென் இன்னொன்றுமே வந்து ரொம்ப என்ன ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க இன்னொரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் தென் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி, தென் மிஷினரி ஐட்டம்ஸ், தென் டின் பிளேட் அண்ட் த கேபிள் வயர் இந்த மாதிரி ஒரு சில பார்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் த டெவலப்மெண்ட் ஆஃப் த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஓப்பன் அண்ட் த டோர்ஸ் டு ரேபிட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. அதாவது ஸோ இப்போ இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வந்து டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஓப்பன் டோர் டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க அந்த பொருட்கள் எடுத்து வந்து வீட்டுக்கு நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து அது ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் த இந்தியன் இண்டஸ்ட்ரி டிபெண்ட் ஹெவிலி ஆன் த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபார் தர் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இப்போது மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ப்ரைமரியாக ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கக்கூடியது அயன் தான். ஓகேவா? ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னாக்கா அயன் அப்படின்ற ஒன்று ரொம்பவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன் இந்தியா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கன்சிஸ்டிங் ஆஃப் லார்ஜ் integrated steel plants as well as mini steel mills. It also includes secondary produced rolling mills and the ancillary industries. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து ரெண்டு டைப்ஸாக வந்து கன்சிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜாகவும் இருக்கும், சேம் டைம் ஸ்மால் சைஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் பீட்டர்ஸ்பர்க். It is an important steel city of the United States of America. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பீட்டர்ஸ்பர்க் அப்படின்றது ஒரு பிளேஸு. ஸோ இந்த பிளேஸ் எதுக்கும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டீல் சிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சிட்டியில் வந்து அந்த ஸ்டீல் கம்பெனி அதிகமாக இருக்கிறதால இதை ஸ்டீல் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் த பீட்டர்ஸ்பர்க் என்ஜாய்ஸ் locational advantages. Some of the raw materials such as coal is available locally, while the iron ore comes from the iron mines at the Minnesota about 1500 kilometers from Petersburg. அதாவது இப்போ அந்த கம்பெனிக்கு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் டாடா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அங்கே வந்து அவைலபிளாக சோர்ஸ் வந்து ரொம்ப நியர்பை 35 கிலோமீட்டரில் கிடைக்கிறதால ஸோ அதுவுமே வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. ஓகேவா? ஸோ பீட்டர்ஸ்பர்க்குமே என்ன அப்படின்னாக்கா ஒரு ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே நிறைய வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அவைலபிளாக கிடைக்கக்கூடிய அந்த பேசிக் ப்ரைமரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்டேயே வந்து கொஞ்சம்
தூரத்திலே வந்து கிடச்சிக்குது. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அயன் ஓர், மேங்கனீஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப கிட்டக்கே கிடைக்கிறதால ஸோ அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 35 கிலோமீட்டரில் இருந்ததே வந்து ரொம்ப நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள் 1500 கிலோமீட்டர்ஸில் இருக்குது பீட்டர்ஸ்பர்க்கு. ஸோ இருந்தாலுமே கூட நிறைய வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு நியூ சிஸ்டம் ஃபாலோ பண்ணதால் நிறைய வந்து பேசிக் சோர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் பிட்வீன் தீஸ் மைன்ஸ் அண்ட் த பீட்டர்ஸ்பர்க் is one of the world's best returns of the shipping or cheaply the famous Great Lakes waterway. அதாவது ஸோ இப்போ 1500 கிலோமீட்டர்லேருந்து எப்படி நம்ம வந்து இவ்வளோ மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஷிப்பிங் ஓர் சீப்லி, அதாவது ஸோ இது வந்து ஷிப் மூலயமா தான் வந்து இவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறதாகட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகட்டும் ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிரேட் லேக்ஸ் வாட்டர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு லேக் மூலயமா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸோ பொருட்கள்லாம் வந்து ஒரு ப்ரைமரி சோர்ஸை வந்து ஒரு ரிவர் மூலயமா ஒரு ரிவர் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த ஓஹியோ வாஸ் the Monongahela and the Algeria rivers provide adequate water supply. So இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ணுற ஒரு சில ரிவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தென் ஓஹியோ அண்ட் த மோனோகிலா அண்ட் த அல்ஜீனியா. ஸோ இந்த ரிவர்ஸ்லேருந்து தான் வந்து எங்களுக்கு வாட்டர் சப்ளை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டுடே very few of the large steel mills are the Petersburg itself. They are located in the valleys of the Monongahela and the Algeria rivers above the Petersburg along the Ohio River below it. Finished steel is transported to the market by both land and water routes. அதாவது ஸோ இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வெரி லார்ஜ் ஸ்டீல் மில்ஸ் மட்டுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தென் வேலி ஆஃப் மோனோகிலா அண்ட் த அல்ஜீனியா. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆஃப் பேங்க்கில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பீட்டர்ஸ்பர்க் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் இங்கே இருக்கக்கூடிய ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபினிஷ்டு ஸ்டீல்ஸை வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட்டுக்கு போத் லேண்ட், அதாவது லாரி, தென் இந்த மாதிரி ரோட் ஃபெசிலிட்டிஸில் போகக்கூடிய ஒரு சில வெஹிக்கல்ஸை வச்சும் ப்ளஸ் வாட்டர் ரூட், அதாவது ஷிப் மூலியமாகவும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The Petersburg area has many factors other than steel mills. This use steels or their raw materials to make many different produce such as the railroad equipments, heavy machinery and the rails. அதாவது ஸோ இந்த பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய இதை வச்சு டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகே, ஆனால் நிறைய கம்பெனிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ப்ரைமரி சோர்ஸாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது வந்து ஒரு ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரயில் ரோட் எக்யூப்மெண்ட்ஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு மிஷினரி மேக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பேசிக் சோர்ஸாகவே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டீல் அண்டு அயன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Secondly, we have discussed about cotton textile industry. Okay, weaving cloth from yarn is an ancient art. Cotton, wool, silk, jute, flax have been used for making cloth. அதாவது இப்போது நம்ம க்ளாத்ஸ் வியர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்குன்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு அது ஒரு ஷர்ட்டாகவே இல்லை ஒரு சாரீ ஆகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் வருது. ஓகே, அது வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் வீவிங் யார்ன்லேருந்து ட்ரெஸ் வீவ் பண்ணுறாங்க இல்லையா? இது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்ட், நம்ம பழமை காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ட்ரெஸ்ஸு நம்ம வந்து க்ளாத் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரைமரி சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காட்டன், wool, silk, jute, flax. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் the textile industry can be divided in the base of raw materials used in them. Fibers are the raw materials of the textile industry. அதாவது ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே என்ன அப்படின்னாக்கா நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்புறம் தான் அது நமக்கு ட்ரெஸ்ஸாகவே கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ
இப்போ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் அதாவது ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதாவது குட்டி குட்டி அந்த காட்டன்லேருந்து எடுக்கக்கூடிய நூல், சின்ன நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபைபர்ஸ் கேன் பி நேச்சுரல் ஆர் மேன்மேட். ஸோ இப்போ இந்த ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது நேச்சுரலாகவும் இருக்கும் ப்ளஸ் மேன்மேட், அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மூலிமா உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டீரியலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நேச்சுரல் ஃபைபர்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் wool, silk, cotton, line and jute. Man-made fibers include nylon, polyester, acrylic and the rayon. அதாவது இப்போ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நேச்சுரலாகவும் இருக்கும் ப்ளஸ் மேன்மேடாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிசன், wool, silk, cotton, line and jute, இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, இதுவே வேற த மேன்மேட் அப்படின்னு பார்த்தோன்னா லைலன், பிளாஸ்டர் அண்ட் த ரயான். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா மேன்மேட். இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு ரா மெட்டீரியல் தான். நைலன்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு ரா மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே children, in this class we have discussed about டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஜாம்ஷெட்பூர். ஸோ அதாவது ஜாம்ஷெட்பூர் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஸ்டீல் கம்பெனிஸ் அதிகமாக இருக்கிறதால ஒரு ஸ்டீல் சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் இருந்த ஃபஸ்ட்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் இருந்தது. பட் ஆஃப்டர் இப்போ நம்ம ப்ரெசென்ட் டேயில் நிறையவே வந்துருச்சு. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா பீட்டர்ஸ்பர்க் பார்த்துருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த கம்பெனிக்கு தேவையான பேசிக் சோர்ஸ் எல்லாமே கிடைக்கிறதால இதுவுமே ஒரு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஃபினிஷ் பண்ணக்கூடிய குட்ஸ் எல்லாமே வந்து லேண்ட் அண்ட் த வாட்டர். ஸோ வாட்டர் ரூட் மூலயமா தான் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படி பார்த்துருக்கோம், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கோம். ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நத்திங் பட் நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான். ஓகே, ஸோ அதில் வந்து காட்டன் எல்லாமே வரும். நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்புறமா தான் நமக்கு க்ளோத்தாகவே கிடைக்குது. ஓகே ஓகே சில்ட்ரன், ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் we will see on the next class. Okay, thank you to all.